நாங்க வர்க்கலால ஸ்டே பண்ண ஹோட்டல் இதாங்க. இதுதான் கேட்வே ஹோட்டல். இது பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலால நிறைய ஹோம் ஸ்டே தான் ஜாஸ்தி, ஹோட்டல்ஸ் கம்மி. அதனால உங்களுக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நாங்க இப்ப ஹோட்டலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்கோம். நம்ம என்ட்ரி ஆகும்போதே பார்க்கும்போது ரெண்டு சைடு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நிறைய இடங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய செடி கொடிகள், டிஃப்ரெண்டான பூக்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு நல்ல சூப்பரான ஸ்டேயா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஹோட்டலோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ரிசப்ஷன் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்கு நிறைய சோஃபாஸ், அது மட்டும் இல்லாம ஊஞ்சலும் போட்டிருக்காங்க. நம்ம ரிசப்ஷன்ல இருந்து நடந்து போகும்போது நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரிக் வியூ தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட ஸ்விம்மிங் பூல் தெரியும். அது இல்லாம அரேபியன் சீயோட வியூவும் தெரியும். நம்ம ஹோட்டலுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே இங்க உள்ளவங்க நம்மள ரொம்ப அன்பா வரவேற்றாங்க. நம்மளுக்கு ஒரு கோல்ட் டவலும் ஒரு வெல்கம் ட்ரிங்க்கும் கொடுத்தாங்க. ஸோ அந்த கோல்ட் டவல் யூஸ் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், ட்ரிங்க்கை குடிச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம். ரிசப்ஷன்ல ஒரு சைட் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க 1 hour once. நம்மளுக்கு எது வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அது வந்து ஃப்ரீ தான். ஸோ அதை எடுத்துட்டு இந்த சீனரிக் வியூவை ரசிச்சுக்கிட்டே நம்ம அங்கே ஊஞ்சல்ல உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ், டேபிள் டென்னிஸ் எல்லாமே இருக்கு. செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு ரூம்குள்ளே வந்தாச்சு. இதுதாங்க எங்களோட ரூமு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த ரூம்ல வந்து நம்மளுக்கு ஒரு பால்கனி அட்டாச்சாக இருக்கும். பால்கனிலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அங்கே கார்டன் வியூ தெரியும், ஸ்விம்மிங் பூல் வியூ தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்ஷியலாக அரேபியன் சீயோட வியூவும் தெரியும். ஸோ நம்ம பால்கனியில் இருந்து காஃபி குடிச்சிட்டு இந்த வியூவை நல்லா ரசித்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ நம்ம ரூம்ல என்னென்ன பொருட்கள் இருக்குன்றத பார்க்கலாம். பெட்டு வந்து சிங்கிள் பெட்டா இல்லாம 2 பெட்டா போட்டிருக்காங்க. அப்புறம் தனியா ஒரு சேர், ஒரு டீப்பா போட்டிருக்காங்க. பெரிய சைஸ் டிவி இருக்கு. வாட்டர் பாட்டில்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு டீ, காஃபி, பால் பவுடர், சுகர் இது எல்லாமே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சில்லுன்னு குடிக்கிறதுக்கு சின்ன ஒரு ஃப்ரிட்ஜும் இருக்கு. அது மட்டும் இல்லை, சேஃப்டி லாக்கர் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்றதுக்கு அயன் பாக்ஸும் அயன் டேபிளும் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பாத்ரூம் தான் பார்க்க போறோம். ஸோ பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக பெருசாகவே இருக்குது. குளிக்கிறதுக்கு தனி இடம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெயின் ஷவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியும். நம்ம இந்த ஹோட்டலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது சூப்பராக நம்மளை வந்து க்ரீட் பண்ணாங்க. ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க, ஒரு கோல்ட் டவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது என்ன எப்படி இருக்குன்றதை பார்ப்போம்.
ஸோ இந்த மேப் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுக்கலாம். இதை வந்து அவங்களோட இது போட்டு கொடுத்துருக்காங்க, கேட்வேன்னு போட்டிருக்குது. நாங்கள் ஹோட்டலுக்கு மத்தியானம் தான் வந்து சேர்ந்தோம், அதனால லஞ்ச் ஹோட்டல்லே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பர்கர். ஸோ அது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளப் சாண்ட்விச், அதுக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி. ஸோ இதை தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ஜாயிங் த ஃபுட். இங்கே நம்மளுக்கு ஹோட்டலை சுற்றி நிறைய இடம் இருக்குது. அது என்னென்ன இடங்கள்ன்றதை பார்க்கலாம். இப்போ பார்க்குறது வந்து ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி வச்சு இடம் ரொம்ப க்ரீனரியாக அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டென்னிஸ் கோர்ட் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிஃப்ரெண்ட்டான நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொன்றா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்விம்மிங் பூல் வியூ எப்படி இருக்குன்றத பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டுக்கு போற வழியில ஒரு சின்னதா ஒரு புக் ஷெல்ஃப் வச்சிருக்காங்க. அதுல நிறைய கதை புக் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆயுர்வேதிக் சென்டர் இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஹோட்டலை சுற்றி உங்களுக்கு நிறைய மரம் செடி கொடிகள் டிஃப்ரெண்ட்டான பூக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டாக மார்னிங்கில் ஒரு வாக் கூட போகலாம். ஸோ உங்களுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஹோட்டலை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தாங்க இது. ஸோ ஹோட்டலை சுற்றி பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குன்றது. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் அமைதியாக ஒரு ப்ளசன்ட் வாக் நீங்கள் நடந்து போகலாம். ஸோ ரெண்டு சைடும் நல்ல க்ரீனரிஸாக நிறைய பூக்கள் செடிகள் எல்லாமே இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டே நீங்கள் ரிலாக்ஸ்டாக நடந்து போகலாம். நீங்கள் இந்த வாக்கை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஷட்டில் விளையாடுறதுக்காகவும் இடம் இருக்கு.
இந்த ஹோட்டலை பற்றின எங்களோட வியூவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கு இங்கே தங்கின எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணினோம். இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நம்மள்ட்ட ரொம்ப பணிவாக அன்பாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீலாக் வீடியோவில் பார்க்கலாம்.